எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த தக்காளி சட்னி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை பாட்டி சட்னின்னு சொல்லுவாங்க. இது இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துருக்கேன், 3 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர்றப்ப கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் முருகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. நம்ம காலையில் சீக்கிரமாக கிளம்புற டைமில் ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு அது வேகிறதுக்குள்ளே இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இட்லி தோசையோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, நல்லா குழச்சி சாப்பிட்டீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.